அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெல்லம் வச்சு மொறு மொறுன்னு அதிரசம் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதிரசத்துக்கு வந்து பச்சரிசி தான் வந்து யூஸ் பண்ணுறோம். பச்சரிசியை நல்லா ஊற வச்சு ஒரு நைட் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பாத்திரம் எடுத்து அதில் காய வச்சு எடுத்துக்கோங்க. கருப்பு வெல்லம் வந்து எடுத்துக்கோங்க. கருப்பு வெல்லம் தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கருப்பு வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதை தண்ணி ஊற்றி நம்ம சிம்லேயே வச்சு அதை கரையை விட்டு வடிகட்டிக்கலாம். எதனால் வடிகட்டுறோம் அப்படின்னா, வெள்ளத்தில் வந்து நிறைய தூசிங்க இருக்கும். அதுவும் காய்ச்சி ஊற்றி நமக்கு வெல்லமாக வரும். அதனால தான் வந்து நிறைய தூசிங்க இருக்கும். வடிகட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த சர்க்கரை பாகை எடுத்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா கம்பி பதம் வந்துருச்சா அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு அந்த சர்க்கரை பாகை எடுத்து அதில் கொஞ்சம் ட்ராப்ஸ் வந்து ஊற்றி பாருங்கள். ஊற்றி பார்த்துட்டு அதை எடுத்து நீங்கள் உருண்டையாக உருட்டினீங்க அப்படின்னா உருண்டையாக வரணும். வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாகு வந்து பதத்துக்கு வந்துருச்சு அர்த்தம். அதை எடுத்து நம்ம மில்லில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி மாவு, அதையும் எடுத்து அந்த சர்க்கரை பாகில் கொட்டி நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிக்கோங்க. நல்லா நீங்கள் கிளறினதுக்கப்புறமா தான் உங்களுக்கு கட்டி இல்லாமல் வரும். இதில் வந்து ஏலக்காய் தூளும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. நீங்கள் மில்லில் கொடுக்கும்போதே அரிசியோட ஏலக்காவும் கொடுத்தீங்க அப்படின்னா சேர்த்து அரைச்சிக்கலாம் அதோட, சரிங்களா? அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு மாவு கிளறி முடித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தண்ணியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா மைதா மாவு போட்டு கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டையாக உருட்டி அதை இந்த மாதிரி ஒரு ஆயில் பேப்பரில் வச்சு தட்டி எடுத்துகிட்டு எண்ணெயை காய வச்சு அதில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு சூடான அதிரசம் வந்து ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். இப்போ தீபாவளி டைம் வேறு, அதனால் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வந்து பலகாரம் சுட்டுட்ருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.